எளியவளின் முயற்சியில் எம் பரமனின் பாடுகள் கவிதை துளிகளாய். முதல் நிலை. தீர்ப்பிடப்படுகிறார். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். உறவை தேடி நீர் வந்தீர். இந்த உலகம் உம்மை ஏற்கவில்லை. பறவை உறங்க கூடு உண்டு, பாறை படைத்த உமக்கோ ஒன்றும் இல்லை. உறவுக்கு பதிலாக உமிழ்நீரும், உண்மைக்கு மாறாக பொய் சாட்சியும், பொறுமைக்கு பரிசாக கசையடியும், பரிவுக்கு தானமாக சிலுவையையும், 30 காசுக்கு சிறைப்பட்டு முழுமையாய் கொடுமைக்கு ஆளாகி, தப்பான தீர்ப்புக்கு தலை வணங்கி, தன்னையே தந்திட சித்தமான தயவின் சிகரத்தை நம் வாழ்வாக்கி வாழ வழிகாட்டிய தேவனின் திட்டங்கள் நிறைவேற நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். எங்களுக்காய் பிறந்து பாடுகள் பல ஏற்று தண்டனை தீர்ப்புக்கு உள்ளான இயேசுவே, எங்கள் வாழ்வில் யாரையும் தீர்ப்பிடாமல் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். இரண்டாம் நிலை. தோள் மீது சிலுவை. இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். சோர்ந்தோரின் சுமைகளை ஏற்றுக்கொண்டீர். சோதனையில் மீண்டிட வழியும் தந்தீர். உம்மை பார்த்தோரின் பாவத்தை மறந்துவிட்டீர். பரிசுத்த வாழ்வு வாழ வழியும் செய்தீர். சட்டத்தை சாதகமாய் மாற்றிக்கொண்டு சாட்சிக்கு மக்களையும் சேர்த்து கொண்டு கட்டளை தரவேண்டி பிலாத்துவிடம் கயவர்கள் கேட்டனர் நெஞ்சமின்றி. முள்முடி சூட்டியே ஆர்ப்பரித்து முரடர்கள் கசையால் அடித்தனரே. கள்வர்கள் சுமத்திய சிலுவையினை இயேசு கல்வாரி மலைவரை சுமந்து போக காரணமானது நமது பாவங்கள் என்பதை உணர்வோமா? சிந்திப்போம். ஜெபம். உம்மை அன்பு செய்தவர்களாய் எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மையே பின்பற்றி வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். மூன்றாம் நிலை. முதல் தடுமாற்றம். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். தந்தையின் சித்தமே எல்லாமும் என்று தன் அடக்கத்தோடே செயல்பட்டு பந்தங்கள் பாராமல் பாடுபட்டு பரிசுத்த தந்தையே போற்ற வாழ்ந்தார். எத்தனை நன்மைகள் செய்திட்டார், எத்தனை அற்புதங்கள் நிகழ்த்திட்டார். அத்தனை செயலையும் மறந்துவிட்டு அற்பமாய் கேலியும் செய்தனரே. ஆற்றல் அனைத்தும் பெற்றவர் இயலாமல் மண்ணில் சாய்ந்திட்டார். தூற்றும் மக்கள் மன்னிப்படைய தேவனை தாழ்ந்து துதித்தவர் நம் இயேசு என்பதை உணர்வோம். பிறர் வாழ்வு கண்டு பொறாமை கொண்ட நேரங்களை நினைத்து பார்ப்போம். எத்தனை உறவுகளை நாமும் கீழே விழ வைத்தோம். சிந்திப்போம். ஜெபம். உலக ஆசையில் நாங்கள் எங்கள் கடமையை மறவாமல் வாழ வரந்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். நான்காம் நிலை. அன்னையின் சந்திப்பு. இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். சாவினை சந்திக்க பயணமாகும் சேயினை சந்திக்க தாயும் வந்தாள். பாவிகள் படுத்திடும் கொடுமையைக் கண்டு பதறியே தாயும் பரிதவித்து நின்றாள். அன்னையின் பாசமோ பெலன் தந்தது, அவள் ஆறுதல் பார்வையோ சுகம் தந்தது. கன்னித்தாய் கண்களோ இருண்டு விட்டது,
கன்னிமகன் பயணமோ தொடர்ந்து சென்றது. சாட்டை அடிகளால் சரீரம் கிழிந்தது, கல்லிலும் முள்ளிலும் பாதம் கிழிந்தது. கோட்டை முதல் கொல்கத்தா பாதையெல்லாம் கோமகன் இரத்தத்தால் செந்நிறம் ஆனது. இத்தனை பாடுகளும் நமக்காய், நம் வாழ்விற்காய் செய்த அன்பு மகனின் நிலை கண்டு தடுமாறும் அன்னையின் முகம் நம் கண்முன்னால் நிற்கின்றதா? சிந்திப்போம். ஜெபம். அன்னையைப் போல் பாசத்தால் எங்கள் விசுவாசம் குறையாமல் இருக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். 5ஆம் நிலை. அயலானின் உதவி. இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். தெய்வ மகன் தத்தளிக்கும் தவிப்பு கண்டு, திரளான மக்களின் துடிப்பு கண்டு, செய்வதறியா சேவகர்கள் கூட்டம் சீரே நாட்டு சீமோனை கட்டாயப்படுத்தி மன்னனின் சிலுவையை சுமந்து செல்ல, மண்ணின் மகன் மகிமையாய் உதவ, தெய்வத்தின் சித்தத்தை நிறைவு செய்ய தெய்வ திருமகன் வலிமை பெற்றார். மொத்தத்தில் சிலுவையை சுமந்து முடித்து மீட்பின் பலனை பெற்று தந்து உலகின் பாவம் போக்கும் செம்மறி உத்தமர் இவர்தான் என்றறிவோம். பரமனின் பாடுகளுக்கு மத்தியில் நம்மால் என்ன செய்ய முடிகிறது? சிந்திப்போம். ஜெபம். உலகில் வாழும் காலமெல்லாம் உம்மில் இணைந்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். 6ஆம் நிலை. ஒடுக்கப்பட்டவளின் துணிவு. இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். வெண்ணிற ஆடையோ செந்நிறமானது, வெயிலின் கொடுமையில் நனைந்தும் போனது. பொன்னிற முகமோ பொலிவை இழந்தது, பார்ப்போர் கண்கள் குளமாய் நிறைந்தது. தெய்வ திருமகன் சுமையில் துவண்டது, திரண்டு வந்தோரின் மனமோ துடித்தது. தாய்மை உள்ளங்கள் தணலாய் எரிந்தது, தவித்த மனங்களோ துணிவை இழந்தது. உத்தமரின் உருக்குலைந்த முகம் பார்த்து உள்ளம் உடைந்த பெண் வெரோனிக்கா, எத்தனையோ முரடர்கள் எதிர்த்தும் கூட எப்படியோ அவர் முகம் துடைத்து நின்றாள். உண்டவர்கள் கண்டவர்கள் உறங்கும் போது ஊரறியா பெண் ஒருத்தி துணிவைக் கண்டு உண்மையும் வழியும் வாழ்வுமான உன்னதரின் முகவடிவை துணியில் தந்தார். ஏழைகளின் கண்ணீரை என்றேனும் நாம் துடைத்ததுண்டா? மனதுருகி மனம் வாடுவோர் துயர் களைந்தது உண்டா? சிந்திப்போம். ஜெபம். சுயநலம் மறந்து பிறர் நலம் நாடும் நல் மனதோடு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். 7ஆம் நிலை. 2ஆம் தடுமாற்றம். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். சிரசிலே முள்முடி சூட்டிய நிலை, சிலுவையை தோளிலே சுமந்த நிலை, பிறரையே நெஞ்சத்தில் நினைக்கும் நிலை, பரிதாபம் தாங்க முடியாமல் தரையில் சாய்ந்தார். குணமடைந்த குஷ்டன் எங்கே போனான்? குருடன் பார்வை பெற்று எங்கே மறைந்தான்? பாவம் நீங்கிய முடவன் எங்கே சென்றான்? பாடையை விட்டு எழுந்த மகன்தான் எங்கே? நெஞ்சத்தில் வேதனை பொங்கியதால் நிலை தடுமாறி நிலத்தில் சாய்ந்தாரோ? வஞ்சனை பொறாமை சரி செய்ததால் வாழ்வான தேவன் வாடினாரோ? நன்றி மறந்த நானில மக்கள் நம்மை காக்க தன்னை இழந்து தரையில் கிடக்கும் அருள்நாதரின் அன்பை சிந்திப்போம். ஜெபம். தவறுகளால் நான் வீழ்ந்து விடாமல் உண்மையில் நிலைத்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன்.
8ஆம் நிலை. எருசலேம் மகளிர். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். தாம் தந்த சமாதானம் தழைத்தோங்கவே தம்முயிரை தந்திடவும் தயங்கவில்லை. நாம் செய்த பாவத்தின் சுமை தாங்கியாய் நம்முடைய நோய்களையும் சுமந்து சென்றார். மார்த்தாளும் மரியாளும் அழுதபோது மனதுருகி இயேசுவும் கண்ணீர் விட்டார். எருசலேம் மக்களின் அவலம் கண்டு இருண்டு போன வாழ்வுக்காய் கலங்கி நின்றார். அழுகின்ற பெண்களுக்கு ஆறுதலாய் அண்ணலும் சொன்னாரே அருள்வாக்கு. அழுவது வேண்டாமே இனியும் எனக்காய், அழுவீரே உமக்கும் உம் பிள்ளைகளுக்கும். பச்சை மரமே இப்படியாய் பாடுபட்டால் பட்ட மரம் நமக்கெல்லாம் என்ன நேருமோ? சிந்திப்போம். ஜெபம். மற்றவர் துயர்கண்டு மகிழாமல் மற்றவருக்காய் மன்றாடும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். 9ஆம் நிலை. 3ஆம் தடுமாற்றம். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். வெயிலின் வேதனை தாங்கவில்லை, வேகமாய் நடக்கவும் முடியவில்லை. வாய்விட்டு கதறிட யாருமில்லை, வந்தவர் யாரும் கேட்கவில்லை. குறுக்கு பாதையில் சென்றதினால் கால்களின் காயங்கள் கணக்கில்லை. பொறுக்க முடியா அடிகளினாலே பிடியும் நழுவி சாய்ந்தனரே. பாவத்தின் சுமைகள் தள்ளியதோ, பாசத்தின் வலைகள் வீழ்த்தியதோ, காவலரின் கயமை கவிழ்த்தியதோ, களைப்பு கண்களை மூடியதோ. மண்ணையும் விண்ணையும் ஆட்சியடைய செய்த வேந்தனின் வீழ்ச்சிக்கு யார் காரணம்? சிந்திப்போம். ஜெபம். மாற்றானை மதிக்கின்ற மனநிலையில் தன்னடக்கம் தவறாமல் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். 10ஆம் நிலை. ஆடையின்றி அவமானம். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். கண்ணில் மின்னும் சோர்வினை கண்டு உணர்ந்தவர் யாருமில்லை. விண்ணை நோக்கி பார்த்தவராய் வாழ்வை தந்திட நின்றார் அம்மா. தாகம் என்று கேட்டவர்க்கோ தந்தது கசப்பு காடி அம்மா. பாகம் போட்டு ஆடையினை பங்கிட சீட்டு போட்டனரே. உடலில் ஒட்டிய ஆடை உரித்து ஒன்றும் இல்லாமல் செய்தனரே. படகில் நின்று புயல் அடக்கிய புனிதருக்கு இந்த நிலை தந்தனரே. நம் நெஞ்சின் பாவம் உரித்தெடுக்கவும் நம் வேடம் யாவையும் பிரித்தெடுக்கவும் தன்னுடை களைந்து நிற்கும் இயேசுவின் நிலையை சிந்திப்போம். ஜெபம். நாங்கள் இந்த உலகில் கருணை உள்ளம் கொண்டு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். 11ஆம் நிலை. சிலுவையில் அறையப்படல். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். பிதாவும் சுதனும் ஆவியும்தான் பிணைந்து காணும் மூன்றும்தான். சுதனை சிலுவையில் இணைத்ததும் கூரிய ஆணிகள் மூன்றும்தான். செய்வதை அறியா பாவியர்க்காய் சிந்தை இறங்கி மன்னித்தார். தெய்வ திருமகன் காயங்களால் நோய்கள் போக்கி குணமளித்தார். தூயவர் உடலை துயிலுரித்து அவர் தூக்கியே வந்த சிலுவையோடு துடிக்க துடிக்க ஆணிகளால் குருதி சிந்த அறைந்தனரே. தூக்கி நிறுத்தி பரிகசித்து தூற்றி பேசி மகிழ்ந்தனரே. வாக்கு தத்தம் மாறாதவரை வாழ்த்தி போற்றும் முறை இதுவா? சிந்திப்போம். ஜெபம். மன்னித்து வாழும் தெய்வ மனம் கொண்டு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். 12ஆம் நிலை. உயிர்விடும் பரிதாபம். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். அன்பர் சிலுவையில் தொங்கியதை அனைவரும் கண்டு நின்றனரே. துன்பம் நிறைந்த தாயினையே அவர் துடிக்கும் கண்கள் தேடினதே. இதோ அம்மா உன்மகன் என்றே சொல்லி யோவானையும், இதோ உந்தன் அம்மா என்று ஆறுதல் சொல்லி நமக்களித்தார். கள்வன் ஒருவன் இடப்புறம் இருந்து கடவுளை நோக்கி பரிகசித்தான். நல்ல கள்வன் ஒருவன் வலப்புறம் இருந்து கனிவாய் கேட்டு மீட்படைந்தான். தீயவர் கூட்டம் அவரை பார்த்து தூஷித்து பேசி மகிழ்ந்தனர். புயலும் இருளும் வானில் தோன்றி பெரும் அதிர்ச்சி நிகழ்ந்தன. அப்பா, தந்தாய் என்றழைத்து ஆவியை அவர்கரம் ஒப்படைத்தார். இப்புவியில் தன் மக்களுக்காய் இன்னுயிர் தனையே அர்ப்பணித்ததை சிந்திப்போம். ஜெபம். எனக்காய் பிறந்து எனக்காய் மரித்த என் இயேசுவே, கண்மூடித்தனமாய் வாழாமல் உம்மில் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். 13ஆம் நிலை. தாயின் மடியில் தஞ்சம். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். இறந்த உடலை இறக்கி எடுத்து இனிய முத்தம் பரிந்து கொடுத்து பிறந்த மடியில் படுக்க வைத்து புலம்பி அழுது துடித்தனரே. பெற்ற தாயின் வியாகுலத்தில் பங்கு கொள்ள யாரும் இல்லை. முற்றும் துறந்த தியாகத்தில் பற்று கொள்ள யாரும் இல்லை. ஆராரோ பாடிய நாட்களெல்லாம் அன்னையின் நினைவில் வந்ததம்மா. பாராரோ அவள் நிலை புவியில் அம்மா, யார் யாரோ தவிப்பதும் தெரியுதம்மா. ஆகட்டும் என்று சொல்லி கையளித்ததால் அகிலமே உயிர் பெற்று வாழுதம்மா. சோகத்தை தனக்குள்ளே அடக்கியதால் சுகமாக வையகமும் வாழுதம்மா. தானாக நம்மன்னை மகன் வழியாய் வாழ்வு தந்ததை சிந்திப்போம். ஜெபம். ஆகட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் உதவி செய்து வாழும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். 14ஆம் நிலை. கல்லறையில் அடக்கம். இனிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை நன்றியுடன் பணிந்து புகழ்கின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையைக் கொண்டு இவ்வுலகத்தை மீட்டீர். ஒளியை படைத்து இருளை பிரித்தவர், உயிரை படைத்து உறவை சேர்த்தவர், ஒலியின் அசைவில் ஒன்றித்து இருப்பவர், உறையும் நீர்மேல் அசைந்து வருபவர், ஆண்டவர் கரத்தில் களிமண்ணாய் இருப்பவன், அறிவை தேடி அவர் முன் நிற்பவன், மண்ணில் பிறந்து மண்ணோடு மறைகிறவன், மாயையில் மயங்கி ஆன்மாவை இழப்பவன், கல்லறை ஒன்றில் கர்த்தரை அடைந்தான், காக்கும் தேவனை காவலில் வைத்தான், நல்லாயன் மீண்டும் 3ஆம் நாளில் நம்மோடு இருப்பார் என்றறிந்தானோ. கல்லான இதயத்தை கல்லறையில் வைத்து கசப்பான எண்ணத்தை அதனோடு சேர்த்து பொல்லாத உடலையும் மண்ணிலே புதைத்து புது வாழ்வு பெற்றிட புதல்வனை மன்றாடுவோம். ஜெபம். கல்லறையில் இருக்க வேண்டியது எங்களின் பாவ வாழ்வு என்பதை மறந்து போனோம். இனியவரே, இதயம் கொண்டு நிம்மதியில் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன்.